ஹலோ கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா விவோ Y17s இந்த மாடலை எப்படி நம்ம டிஸ்அசம்பிள் பண்ணி டிஸ்பிளே மாற்ற போகிறோம்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நீங்கள் டிஸ்பிளே கம்ப்ளைண்ட்டாக இருந்தால் நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள். அப்படி இல்லை மதர் போர்டு கம்ப்ளைண்ட்டாக இருந்தால் இந்த வீடியோவில் வந்து எப்படி நான் டிஸ்அசம்பிள் பண்ணுறேன்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் மதர் போர்டு கழட்டிட்டு நீங்கள் சர்வீஸ் பண்ணலாம் கைஸ். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ப்ளோயர் வச்சு நான் ஹீட் பண்ணுறேன். ஹீட் வந்து 350 வச்சுட்டு யார் வந்து 60 இல்லை 50 வைக்கிறேன் கைஸ். வச்சுட்டு நான் கார்னர் மட்டும் ஹீட் பண்ணுறேன். சென்டரில் ஹீட் பண்ணலை, சென்டரில் பேட்டரி இருக்கும். கார்னர் மட்டும் தான் ஹீட் பண்ணணும். கார்னர் ஹீட் பண்ணுறேன் கைஸ். ஹீட் பண்ணிவிட்டு நான் ஓப்பனர் டூல் வச்சு மெதுவாக நான் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறேன் கைஸ். இந்த வீடியோவில் இருக்க மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். அப்படி ஓப்பன் பண்ண வரலைன்னா இந்த மாதிரி டின்னர் நான் யூஸ் பண்ணுறேன் கைஸ். டின்னர் யூஸ் பண்ணலாம். ஒரு சில மாடல் வந்து பிளாஸ்டிக் இல்லை கண்ணாடி டின்னர் அப்ளை பண்ணோன்னா கிராக்கு விழும். அதனால் நம்ம எந்தெந்த மாடல் செட் ஆகுமோ அது பார்த்துட்டு லைட்டாக அப்ளை பண்ணி பாருங்கள். அப்படி உங்களுக்கு தெரியலனா கிராக் விழுற மாதிரி இருந்தால் அது யூஸ் பண்ணாதீங்க. அப்படி இல்லைனா டின்னர் வச்சு யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அப்படியும் இல்லையா ப்ளூ ரிமூவர் இருந்துன்னா ஸ்ப்ரே பண்ணுங்கள். ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும் கைஸ். இப்போ நான் ப்ளூ ரிமூவர் வச்சு ஸ்ப்ரே பண்ணுவேன், எனக்கு ஈஸியாக ஓப்பன் ஆயிரும். நீங்கள் இதை பாருங்கள். அதேமாரி இந்த ஸ்ட்ரிப்பு இருக்க இடத்தாண்டா பார்த்து உள்ள அந்த ஓப்பனர் டூல் விடுங்க. அப்படி இல்லைனா ஸ்ட்ரிப்பு கட் ஆக சான்சஸ் இருக்குது. மற்றபடி இல்லை பண்ணுற மாதிரியே ஃபாலோ பண்ணுங்க கைஸ். நான் ஹீட் பண்ணுறேன், எனக்கு ஹீட்டு பத்தாதனால ஹீட் பண்ணி கொஞ்சமாக நான் இது பண்ணுறேன் கைஸ். ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஒரு சில மாடல்லாம் சீக்கிரம் வந்துடும், ஒரு சில மாடல் வராது கைஸ். அதை நம்ம பார்த்து தான் ட்ரை பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணோம் கைஸ். நான் லூப் அடிச்சுட்டு ஃபால்கான் 350 இந்த லூப்போட பேர் கைஸ். நான் லூப்போட வீடியோ தனியாக நான் போடுறேன். டூல்ஸ்லாம் என்னென்ன யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எந்த டூல்ஸ் பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி நான் வீடியோ போடுறேன். அதை பாருங்கள், உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் யூஸ் பண்ணிவிட்டு நான் கொடுக்குறேன். உங்களுக்கு எது பெஸ்ட்டோ உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்படி தெரியல அப்படின்னா நான் சொல்கிற டூல்ஸ்லாம் வாங்கிக்கோங்க. நான் சும்மா ட்ரை பண்ணுறேன் அந்த ஓப்பனரை வச்சு. அது ஆனால் ட்ரை பண்ணோன்னா சும்மா ஓப்பனர் டூல் வச்சு மட்டுமே நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். அப்படி இந்த ஓப்பனர் டூல் இல்லைன்னா அந்த டெம்பர் சீட் இருந்துன்னா அதை அப்ளை பண்ணியே ஓப்பன் பண்ணலாம். இல்லை மெலிசா நைஃப் இந்த பிளேடு மாதிரி எதனா டூல்ஸ் இருந்தால் கூட அதை வச்சு ஓப்பன் பண்ணலாம். மெதுவாக வந்து ஸ்க்ராட்ச் பண்ணி இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரூ எல்லாமே நான் ரிமூவ் பண்ணுறேன். ஸ்க்ரூ எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு சிம் ட்ரே இருக்கா பார்த்துட்டு சிம் ட்ரே வந்து நம்ம கழட்ட போகிறோம். சிம் ட்ரே இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். அப்படி இருந்தால் நம்ம கழட்டி வச்சிடலாம். கழட்டினா ஃப்ரேம் கழட்ட ஈஸியாக இருக்கும் கைஸ். அதனால் கழட்டிட்டு நம்ம ஒர்க் பண்ணலாம். இதில் வந்து நான் ஆல்ரெடி கழட்டி வச்சுட்டேன் கைஸ். அதனால் நான் டேரெக்டாக ஒர்க் பண்ணுறேன். சிம் ட்ரே கழட்டிட்டுனா இந்த ஃப்ரேம் வந்து ஓப்பன் பண்ண ஈஸியாக இருக்கும். அப்படி சிம் ட்ரே கழட்டலைன்னா நம்மளால் ஃப்ரேம் கழட்டும் போது டைட்டாக இருக்கும், ஸ்க்ரூ இருக்க மாதிரியே இருக்கும். அதனால் சிம் ட்ரே கழட்டிட்டு எல்லா ஸ்க்ரூவும் கழட்டிட்டுமா செக் பண்ணிவிட்டு எல்லா ஸ்க்ரூ இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஒன்ஸ் டபுள் செக் பண்ணிட்டு கூட அப்புறம் ஃப்ரேம் வந்து ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவ் பண்ணும்போது அதில் ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது, அதை நம்ம பார்த்து ஸ்லோவாக ரிமூவ் பண்ண போகிறோம். ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரிப்பை வந்து எடுக்க போகிறோம். ஸ்லோவாக ஸ்ட்ரிப்பை மட்டும் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரேமை தனியாக எடுத்து வைக்க போகிறேன் கைஸ். இதை நான் எப்படி ரிமூவ் பண்ணுறேன்னு சொல்லி பாருங்கள். இந்த ஸ்ட்ரிப்பு இருக்க இடத்தாண்ட நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி எடுக்க வேணாம், பார்த்து ரிமூவ் பண்ணுங்கள். இப்போ எடுத்துட்டேன். இப்போ வந்து இந்த ஸ்ட்ரிப்லாம் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு பேட்டரி ஸ்ட்ரிப்பு வேறு டிஸ்பிளே ஸ்ட்ரிப்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த டூல் யூஸ் பண்ணுங்கள். இதுதான் வந்து நம்ம பேட்டரி ஓப்பனர் டூலு. இது ஈஸியாக இருக்கும் பேட்டரி ஓப்பன் பண்ணுறதுக்கு. நம்ம ஃபால்கான் ஸ்ப்ரே இந்த ப்ளூ ரிமூவர் ஸ்ப்ரே வந்து அடிச்சுட்டு இந்த டூல் வச்சு மெதுவாக நீக்கணும்னா நம்மளுக்கு பேட்டரி ஈஸியாக வந்துடும். ஓகேவா கைஸ்? இப்போ நெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே ஓப்பன் பண்ணலாம். எப்படின்னு பாருங்கள். ஃப்ரண்ட்டை திருப்பிட்டு ஆல்ரெடி ஓப்பன் பண்ண டிஸ்பிளேவாக இருந்தால் நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். ஆல்ரெடி அது டிஸ்பிளே மாற்றி இருந்தாங்கன்னா அந்த வேரியண்ட் இல்லை, இது ஃப்ரெஷ்ஷு டிஸ்பிளே மாற்றாத ஃபோனுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த டைமில் நம்ம இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இது செட் ஆகலைன்னா நீங்கள் வேறு மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். என்ன பண்ணுறேன், இது ஆல்ரெடி ஓப்பன் பண்ணாத வேரியண்ட்டு. இதில் வந்து மெதுவாக டின்னர் அப்ளை பண்ணிவிட்டு டின்னர் அப்ளை பண்ணுறோன்னா இது வந்து யூஸ் பண்ண முடியாது, டிஸ்பிளே போக சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை நம்ம அந்த டிஸ்பிளே எடுத்துகிட்டே ரிட்டன் யூஸ் பண்ணணும்னா கார்னர் மட்டும் ஸ்க்ராட்ச் பண்ணி அந்த ப்ளூவெலாம் கட் பண்ணிவிட்டு மெதுவாக அந்த சீட்டு வச்சுட்டு இல்லை அந்த ஓப்பனர் டூல் வச்சுட்டு மெதுவாக உள்ளே விட்டு மெதுவாக ஸ்க்ராட்ச் பண்ணிவிட்டு ஒரு கார்னர் வந்ததுக்கப்புறமா அந்த ஓப்பனர் டூல் வச்சு நம்ம
ஜிப் பண்ணி இழுத்தோம்னா வந்துடும் கைஸ். ஆல்ரெடி ஒன்று வீடியோ போட்டிருக்கேன், அதில் பாருங்கள், அதை கிளியராக எடுத்திருப்பேன். எடுத்துட்டு நம்ம க்ளூலாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். நார்மலாக எதனா நைஃப் இல்லை பிளேட் எதனா இருந்ததுன்னா அதை வச்சு நீங்கள் ரிமூவ் பண்ணுங்கள். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ, இல்லை டியூசர் இருந்தால் கூட டியூசரில் ரிமூவ் பண்ணலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு காம்போ ஃபிட் பண்ணி பார்க்கலாம். ஃபிட் பண்ணிவிட்டு செக் பண்ணிடணும் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. செக் பண்ணிவிட்டு எல்லாமே டச் எல்லாமே ஒர்க் ஆகுது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட் நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு பொறுமையாக க்ளூ அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காம்போ ஒட்ட போகிறோம் கைஸ். காம்போனா டிஸ்பிளே கைஸ். இப்போ காம்போ ஓட்டும் போது காம்போ பின்னாடி வந்து ஸ்டிக்கர் இருக்கும். அந்த ஸ்டிக்கர் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். 2 ஸ்டிக்கர் இருக்கும், ரெண்டுமே ரிமூவ் பண்ணிவிட்டு டிஸ்பிளே ஸ்ட்ரிப்பில் படாத மாரி அந்த கம்மு காம்போ வந்து ஃப்ரேமில் வந்து ஃபிட் பண்ணலாம் கைஸ். ஃபிட் பண்ணிட்டோன்னா ப்ளைட்டாக ப்ரெஸ் பண்ணி லாக் ஆகிற மாதிரி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு லப்பர் பேண்ட் போட்டு நம்ம ட்ரை பண்ணிட்டு தந்தாலும் பண்ணிக்கலாம், இல்லை உடனே அசம்பிள் பண்ணிட்டு தந்தாலும் உடனே ஸ்ட்ரிப்பு கனெக்ட் பண்ணிவிட்டு டிஸ்பிளே ஸ்ட்ரிப்பு போட்டதுக்கப்புறம் தான் நம்ம பேட்டரி ஸ்ட்ரிப்பு போடணும். பேட்டரி ஸ்ட்ரிப்பு போட்டுகிட்டே நம்ம டிஸ்பிளே கலெக்ட்னாலும் மாட்டினாலும் டிஸ்பிளே போக சான்சஸ் இருக்குது கைஸ். அதனால் நம்ம அது மட்டும் பார்த்தே பண்ணணும். பேட்டரியை மாட்டிட்டு பேட்டரி ஸ்ட்ரிப்பும் கனெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு ஃப்ரேம் வந்து ரிட்டர்னு போடலாம். ஃப்ரேம் போடும்போது அந்த பட்டனு வால்யூம் பட்டனு பவர் பட்டன்லாம் வந்து கரெக்டாக இருக்கா சொல்லி பார்த்துட்டு போடலாம் கைஸ். சில டைம் வந்து போடும்போது பட்டன் வந்து வெளியே விழுந்துடும். நம்ம கரெக்டாக பார்த்துட்டு பட்டன் எல்லாம் ஓகேவா இருக்கா சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரேம் ஃபிட் பண்ணலாம் கைஸ். ஃபிட் பண்ணிவிட்டு ரிட்டன் வந்து ஸ்க்ரூ எல்லாமே வந்து போடலாம். ஸ்க்ரூ போடும்போது கார்னர் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் சென்டர் ஸ்க்ரூலாம் போடலாம் கைஸ். ஏன்னா கார்னர் போட்டுனா ட்ரிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம நார்மலாக போடலாம் கைஸ். போட்டுட்டு பின்னாடி வந்து பேனல் ஒட்டிடலாம் ப்ளூ அப்ளை பண்ணிவிட்டு. அவ்வளோதான் கைஸ், நம்ம பேக் பண்ணிடலாம் ரப்பர் பேண்ட் போட்டுட்டு. இந்த மெத்தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் இந்த மாதிரி கண்டென்ட்லாம் கொடுக்க முடியும். நான் இதுக்காக ஒரு 3 hours உட்காந்து எடிட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். சப்போர்ட் பண்ணால் இது மாதிரி வீடியோஸ்லாம் இன்னும் அதிகமாக போடுங்க கைஸ்.